மகா சிவராத்திரி அன்று கருவறைக்குள் நடக்கும் ரகசியம். மகா சிவராத்திரி என்பது வெறும் விரத நாள் மட்டுமல்ல, அது ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் பிரபஞ்ச ஆற்றல் பூமியை நோக்கி பாயும் ஒரு மிக முக்கியமான இரவு. கருவறைக்குள் நடக்கும் ரகசியம் என்பது அங்கு நிகழும் ஆற்றல் மாற்றம் மற்றும் ஆகம ரீதியான சடங்குகளை பொறுத்தது. சிவராத்திரியின் மிக முக்கியமான பகுதி நள்ளிரவில் வரும் லிங்கோத்சவ காலம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சிவபெருமான் அடிமுடி காண முடியாத அக்னி பிழம்பாக தோன்றிய நேரம் இது. அந்த அக்னி பிழம்பை குளிர்விப்பதாக கருதப்படுகிறது. இந்த சமயத்தில் கருவறைக்குள் பிரபஞ்சத்தின் காஸ்மிக் கதிர்கள் அதிகப்படியாக இருக்கப்படுவதாக நம்பப்படுகிறது. அதனால்தான் அந்த நேரத்தில் இறைவனை தரிசிப்பது கோடி புண்ணியம் என்பார்கள். சிவராத்திரி இரவு 4 ஜாமங்களாக பிரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு காலத்திலும் கருவறைக்குள் சில ரகசிய மாற்றங்கள் நிகழும். முதல் காலம் பஞ்சபூதங்களின் மண் தத்துவத்தை குறிக்கும். ரிக்வேத பாராயணத்துடன் பாலாபிஷேகம் நடக்கும். இரண்டாம் காலம் நீர் தத்துவத்தை குறிக்கும். யஜுர்வேத பாராயணத்துடன் தயிர் அபிஷேகம் நடக்கும். மூன்றாம் காலம் நெருப்பு தத்துவத்தை குறிக்கும். சாமவேத பாராயணத்துடன் நெய் அபிஷேகம் நடக்கும். நான்காம் காலம் காற்று தத்துவத்தை குறிக்கும். அதர்வன வேத பாராயணத்துடன் தேன் அபிஷேகம் நடக்கும். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம். கருவறைக்குள் தொடர்ச்சியாக ஓதப்படும் மந்திரங்கள் மற்றும் ஒலிக்கப்படும் மணிகளின் ஓசை அங்குள்ள நிலையில் ஒருவித அதிர்வை உண்டாக்கும். வெப்பநிலை அதிகமாகும் போது சிலைக்கு செய்யப்படும் குளிர்ச்சியான அபிஷேக பொருட்கள் அந்த ஆற்றலை தக்க வைத்துக் கொள்ளும். இந்த ஆற்றல் கருவறையிலிருந்து வெளிப்படும் போது அங்கு அமர்ந்து தியானம் செய்பவர்களின் முதுகெலும்பு நேராக இருந்தால் அந்த ஆற்றல் அவர்களின் மூளைக்கு எளிதாக சென்றடையும். உண்மையில் கருவறைக்குள் நடக்கும் ரகசியம் என்பது கண்ணால் பார்ப்பதை விட உணர வேண்டிய ஒன்று. சிவராத்திரி அன்று பூமி பந்தின் வட அரைக்கோளத்தில் கிரகங்களின் அமைப்பு காரணமாக மனித உடலில் உள்ள ஆற்றல் இயற்கையாகவே மேல் நோக்கி எழும்பும். இந்த ரகசியத்தை உணரத்தான் நம் முன்னோர்கள் அன்று உறங்காமல் விழிப்புடன் இருக்க சொன்னார்கள்.